கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தின் முற்பகுதி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. பொய்யின் ஆவியை உடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பொய்க்கு பிதாவாக பிசாசானவன் இருக்கிறான். அவன் மாய வித்தைகளை காண்பிப்பது மட்டுமல்ல, உலக ஆசைகளை காண்பித்து இறை மக்களை மயக்குகிறவனாகவும் அவன் காணப்படுகிறான். இட் வில் மேனிப்புலேட், நம்மை சுலபமாக ஈர்த்து தவறான ஆசைக்கு நேராக கொண்டு போகிற ஒன்றாய் இது காணப்படும். எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப முடியாதபடிக்கு இட் வில் நரேட் இமேஜினரி ஸ்டோரிஸ், கற்பனை கதைகளை உருவாக்கி சொல்லி விடுவார். நான் ஒரு ஊர்ல இருந்தேன், ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் வந்தப்போ அந்த எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த ஒருவர் என்னை பார்த்துட்டு, இல்லைங்கய்யா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. என்ன விஷயம்னு? ஐயா அவன் பெரிய புழுகன் இல்லைன்னாரு. அது என்னையா பெரிய புழுகன் அப்படின்னா, ஐயா எங்க ஊர்ல நடுப்புழுகன், பெரிய புழுகன், சின்ன புழுகன் 3 பேர் இருக்கிறாங்க. இவர் கொஞ்சமா போய் சொல்லுவாரு, அவர் கொஞ்சம் நடுத்தரமா சொல்லுவாரு, அவரு கொஞ்சம் அதிகமா சொல்லுவாரு. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. எல்லாம் கதை சொல்றது கதை விடுறது மாதிரிதான். இன்றைக்கு நான் சந்திக்கிற இந்த உலக வாழ்க்கையில பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கு. நான் இறைவனுடைய திட்டத்தை செய்கிறேன் என்று சொன்னால் இறை ஆவி என்னிலே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாயினார். என் ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆவியின் ஆளுகை என் வாழ்க்கையில நேர்த்தியான பங்களிப்பை தரும். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியவர் மேல் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார், அவருடைய திருப்பணி நிறைவேற்றுகிற வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு மாறான காரியங்களே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், பொய்யை ஆவியை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், it will break the relationship with God and the society. இறைவனோடு இருக்கிற உறவையும் கெடுத்துவிடும், இந்த உலகத்திலே இருக்கிற மக்களோடு இருக்கிற உறவையும் கெடுத்துவிடும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, சாத்தானுடைய ஒளியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, இது பொல்லாத ஆவி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் முடிய பார்க்கும் பொழுது நாம் இதை பகுத்தறிந்து எந்த ஆவியிலே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள. We need a discerning spirit to find out which spirit is in me. எந்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் தெளிவாய் புரிந்து கொண்டவனாய் காணப்பட வேண்டும். அன்புக்குரிய விசுவாசிகளே, பொய்யின் ஆவி நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது, நமக்குள் வரவிட வேண்டாம். அந்த ஆவி நமக்கு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்குள்ளாய் வரும் பொழுது சத்தியத்தை பேசுகிறவர்களாக, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதற்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. சத்தியத்தை அறிந்த நாங்கள், சத்தியத்தால் விடுதலை பெற்ற நாங்கள், சத்திய ஆவியாகி உம்மை உட்கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். எழுத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.